இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் 3 காரியங்கள். எப்பொழுதும் நியாயம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வதாக, எல்லார் மீதும் இரக்கமுள்ளவராய் நேசிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் மனத்தாழ்மையாய் நாம் நடக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த 3 காரியங்கள் தான். இதை மாத்திரம் நாம் செய்வோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். நான் எப்பொழுதும் நியாயம் செய்கிறவனாய் இருக்கவும், எல்லார் மீதும் இரக்கமுள்ளவனாய் இருக்கவும், விசேஷமாக தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கவும் எனக்கு உதவி செய்யுங்க. இதை எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ளபடியாக வேண்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.